நான் வந்து இப்போ நாகப்பட்டினத்துல இருந்து ஆக்சுவலா காரைக்கால் போயிட்டு இருந்தேன். சரி, ஓகே, நம்ம இங்க நாகூர் ஆண்டவர் மெஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. ஆக்சுவலா வந்து நாகூர் ஆண்டவர் மெஸ்க்கு போய் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், அங்க என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். ஏற்கனவே நான் வந்து எங்க வந்தாலும் நாகூருக்கு இந்த கடையில நான் சாப்பிடாம போக மாட்டேன். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இது ஏற்கனவே அங்க வேற இடத்துல இருந்துச்சு, இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துருச்சு. இது மெயின் ரோட்ல தான் இருக்குது. இதுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆட்டோ மொபைல்ஸ் இருக்கும், அது பக்கத்துல இருக்கு. நாகூருக்கு பாலம் தாண்டினாவே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு தேரடி, யாருக்குமே தெரியாம இருக்காரு, ஒரு தேர் இருக்கும். அது பக்கத்துல கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒர்க் ஷாப் இருக்கும். அது பக்கத்துல பார்த்தா தான் நமக்கு இந்த கடை இருக்குது. இப்ப இந்த கடை போறேன் நாகூர் ஆண்டவர் மெஸ்ஸுக்கு. இங்க வந்து என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம அண்ணன்ட்ட கேட்டுருவோம். நாகூர் ஆண்டவர் மெஸ்ல வந்து சைவம் அசைவம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்குது. ஒரு மீன் சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு மீன் வச்சு, மீன் குழம்புலாம் வச்சு. பட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் பிரியாணியும் இருக்குது, குட்டி சோறும் இங்க அவைலபிள் இருக்கு. சூப்பரா இருக்கும். நாகூர் ஆண்டவர் இந்த பேருக்கு வச்சு ஒரு மரியாதை, ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதனால நம்ம இந்த கடை தான் வந்திருக்கிறோம். இது வந்தீங்கன்னா ஃப்ரீயா சாப்பிடலாம். நம்ம வந்து இப்போ நம்ம காரை பார்க் பண்ணி வந்திருக்கோம். இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்போம். ஏன்னா அங்க பிஸியாவே இருப்பாங்க. இன்னைக்குமே சொல்லுவாங்க சில பேர் வந்து வீட்டு சமையல் தான் சூப்பரா இருக்கும், மசாலா போட்டு செஞ்சாதான் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. ஆனா அதுமே செய்ய மாட்டாங்க. சும்மா ஒரு படத்தை ஒண்ணி போட்டிருப்பாங்க. நிறைய ஹோட்டல்ல பார்த்திருக்கோம், நம்மளே பார்த்திருக்கோம். பட் ஆனா இங்க அப்படி கிடையாது. அண்ணன்ற ஒய்ஃபு, அக்காவே செய்யறாங்க. அதெல்லாம் பார்த்தா அவங்க ரிலேட்டிவ்ல உள்ளவங்க, வேலையில உள்ளவங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களும் கைவண்ணமாக செஞ்சு இந்த அம்மா செஞ்சு பக்காவா பண்ணி சமைக்கிற ஒரு இடம். இந்த அண்ணன் இருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். குட் நேம் சொல்லுங்க. அசோக். அசோக் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கா. ஓகே, சூப்பர். முதல்ல வந்து நம்ம ஆண்டவர் மெஸ்ஸுக்கு நான் வந்திருக்கிறேன். இங்க வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது சொல்லுங்க. ஏன்னா வந்து இந்த ஹோட்டல் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கப்பட்டதே பாத்தீங்கன்னா, இந்த ஹோட்டலோட பேர் நாகூர் ஆண்டவர் மெஸ். இதுல வந்து நம்ம வந்து லாக்டவுன் காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணோம்னா, லாக்டவுனுக்கு ஆதரவுறவங்களுக்கு இல்லாத சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். அதை அப்படியே இப்போ நம்ம ஒரு ஹோட்டலா மாத்தி கொண்டு வந்து வச்சிருக்கோம். நம்ம இங்க எல்லாமே வந்து வீட்டு முறைப்படி தான் சாப்பாடு. நம்ம என்னென்ன சாப்பாடு பண்றோம்னா, நம்பர் 1 மீன் சாப்பாடு, அப்புறம் அதே இதுல இது சைவ சாப்பாடு, அது நல்லா டேஸ்டா பண்ணுவோம். அப்புறம் நாகூர்னாலே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது பொட்டி சாப்பாடு, பொட்டி சோறு. நம்ம கடையில எல்லா கடையிலயும் இங்க நிறைய இருக்கு. நம்ம கடையில என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொட்டி சோறுன்றது அந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மெயின்ல அந்த விரையா இருக்கும். நம்ம நார்மல் சாப்பாடு மாதிரி பொட்டி சோறு. அதுல நம்பர் 1 டாப் பண்ணி கிரேவி, சிக்கன் கிரேவி. அதுக்கு நம்ம கிட்ட நிறைய இங்க ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த கிரேவி சாப்பிட்றதுக்குன்னா இங்க வந்து நம்ம ரொம்ப பேர் வருவாங்க. அது இல்லாம அப்புறம் லெமன் சாப்பாடு, தயிர், சிக்கன் பிரியாணி, அதுல எம்டி குஸ்காவும் நம்ம கொடுப்போம். ரெண்டாவது நம்ம கடையில இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளாவு சொல்றோம்ல, பிளாவுக்கு வந்து தால்ச்சால எல்லா பக்கமும் வந்து அந்த தால்ச்சால வந்து கொழுப்பு போடுவாங்க அந்த டேஸ்ட்டுக்காக. நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கு மசாலா போட்டு நல்ல காய்கறிகளை போட்டு வந்து சைவமா கொடுக்குறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பொழவு ரொம்ப பேர் இங்க சாப்பிடணும் ஆசையா இருக்கும், ஆனா நான்வெஜ்ஜா இருக்குன்ற சாப்பிட மாட்டாங்க. நம்ம அதனால வந்து வெஜிடேரியனாவே கொடுத்துட்டு இருக்கோம். சிக்கன் புலாவுக்கு பதில் தனியா கிரேவிங்கிறது தனி. நம்ம வந்து தால்ச்சா வந்து சைவ தால்ச்சா புலாவு. அது பிரியாணி அப்படித்தான், சைவ பிரியாணியாவும் கொடுக்குறோம், தால்ச்சாவும் கொடுக்குறோம். சிக்கன் கிரேவி கூட தனியா செப்பரேட்டா கொடுத்துருவோம். ரெண்டாவது பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரியாணி 100 ரூபாய், 50 ரூபாய்க்கு வந்து நம்ம மீன் சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு ஆள் திருப்தியா சாப்பிடலாம். 50 ரூபாய்க்கு மீன் சாப்பாடுங்கிறது இன்னைக்கு ஒரு மீன் நாளைக்கு ஒரு மீன் வாங்கணுமா, ஒரே மீன்? அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து நம்ம மீன் வாங்க போற இடத்துல அன்னைக்கு என்ன சூழல்ல மீன் கிடைக்குதோ அந்த மீன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காணாங்கழுத்தி மீன் வச்சு 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மீனை வேணா பாருங்க, அது கிடைக்கும். ஓகே, மீனை பாத்துங்க. இந்த ஒரு மீன் வச்சு நம்ம 50 ரூபாய் சாப்பாடு கொடுக்குறோம். 50 ரூபாய் சாப்பாடும் இந்த இவங்கன்னா கொத்தனார் தான், அவங்கள்ட்ட கேளுங்க, சும்மா கேளுங்க சாப்பாடு எப்படி இருக்கு. அதான் வணக்கண்ணே, உங்க நேம் சொல்லுங்க. சத்யராஜ். நம்ம ஆண்டவர் மெஸ்ஸுக்கு வந்திருக்கீங்க. எப்படின்னு இருக்கும், எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க இங்க? எப்போ கடை ஓப்பன்ல இருந்து வாங்கிட்டு என்ன வாங்குவீங்க? அதிகமா மீன் சாப்பாடு தான் வாங்கிட்டு. எப்படி இருக்கும் டேஸ்ட்? ரேட் வந்து எப்படி இருக்குது? ரேட் மேசனூருக்கு பொறுத்தளவு 50 ரூபாய் திருப்தியா இருக்கும். நாங்க மேசனு சைட்டு ஃபுல்லா இங்கதான்.
அண்ணன்ட்ட தான் வாங்கிருக்கேன். நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணி விடுவீங்க. ஆமா, ஒரு மினிமம் பார்த்தா ஒரு 20 சாப்பாடு. டிஃபன் கால்லாம் இங்க இருக்குதானே? டிஃபன் கடை சாப்பாடு மட்டும் சாப்பாடு மட்டும் சைவம் அசைவம் இருக்குது. ஆமா, ரெண்டு இருக்கு. சரி ஓகே. அப்புறம் என்ன வாங்க, அந்த மீன் வறுத்து இப்ப நம்ம வந்து உள்ள போய் பார்க்க போறோம் என்னன்னு, இந்த மீன் வறுக்கிற விஷயம். விறவடுப்புல நான் சொல்லியிருக்கேன் வந்து நம்ம வந்து கேஸ் எதுவுமே கிடையாது. இந்த பிரியாணியும் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா மசாலா டேஸ்ட் தான். பேசிட்டப்போம் அந்த அஜினமோட்டோ பேசிட்டோம். நம்ம மசாலா எடுத்துட்டீங்கனாலே ஃபுல்லா வந்து 10 கிலோ அந்த மசாலான்னா அந்த மசாலா தான் கொடுப்போம். பாக்கி வந்து பிரியாணியில வந்து எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். அந்த ஐஸ் கீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டோம். வந்து மட்டி மீன், அது மட்டி இல்ல, காணாங்கத்துல சின்னது. ஓகே, ஃப்ரெஷ் மீன் இது. அன்னன்னைக்கு வரக்கூடிய மீன் தான் அது. இந்த மீன் எல்லாமே நம்ம எப்படி சமைப்போம்னு கேட்டீங்கன்னா விறவடுப்புல தான். விறவடுப்பு தான், கேஸுங்கிறதே கிடையாது. விறவடுப்புலயும் நம்ம இன்னொன்னு செஞ்சு வச்சிருக்கோம், கேஸ் அடுப்பு மாதிரி. அந்த அடுப்பு பாருங்க, இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ல நம்ம பண்ணது. இது நீங்க ஒரு டிங்கரா இருக்கிற சப்போஸ் இந்த அடுப்பு பார்த்து கேட்டாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி ரீசன் சொல்லுங்க, நான் அப்பதான் பாக்குறேன். ஆமா, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அடுப்புல கேஸ் அடுப்பு நம்பர் 1 டாப்பா இருக்கு. இதுல வந்து நம்ம விறவை போட்டுருவோம். இது வந்து இது ஒரு ப்ளோயர் ஃபேன் மாதிரி, ஃபேன் போட்டோம்னா சுத்திக்கிட்டே இருக்கும். இங்க விறகு போட்டுட்டு அதை பத்த வச்சுட்டு ஒரு விட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா இது ஓட நீங்க கண்ட்ரோல் இருக்கு. மெயினா இதுல வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கு. எந்த அளவுக்கு நமக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி கம்மியா வேணாலும் இந்த சிம்ல வைக்கிறோம்ல கேஸ், சிம்ல வச்சுக்கலாம். இல்ல ஹை பவர் வேணும்னா ஆல்டர் பண்ணீங்கன்னா பண்ணிடலாம். இப்ப என்னோட ஹோட்டல் நானே செஞ்சது. இன்னொன்னு வந்து வெறும் வேஸ்ட் ஆயிலே எரியக்கூடிய அடுப்பு. இது இப்ப நான் யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன், ஏன்னா தேவையில்லை. வேஸ்ட் ஆயில் வெறும் வண்டியோட வேஸ்ட் ஆயில், பைக் வேஸ்ட் ஆயில இருந்தாலும் சரி, மற்றபடி சிக்கன் பொடிச்சிட்டு ஊத்துறீங்க அந்த வேஸ்ட் ஆயில கூட எரியற கூட இந்த அடுப்பு வச்சு. ஓகே, இந்த மீன் வச்சு, இந்த மீன் நார்மலா நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கி ஹோட்டல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க. நீங்க என்ன பல ஊருக்கு போயிருப்பீங்க, இந்த ஒரு சிங்கிள் பீஸ் என்ன ரேட்டு வாங்கி சாப்பிடுங்க? எப்படியும் ஒரு 60 ரூபா அந்த மாதிரி இருக்கும், 70 ரூபா சம்திங் அவ்வளவு இருக்கும். நம்ம வந்து இந்த மீனை வச்சு 50 ரூபாய்க்கு தான் சாப்பிடுறோம். சூப்பர்ண்ணா, வேற லெவல். நிறைய கேட்டீங்க. ஒரு சோறுங்கிறது வந்து இப்ப இந்த காலகட்டத்தெல்லாம் வந்து ரைஸ் குக்கர்ல சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடம்புக்கு ரொம்ப கெடுதி, அது வந்து ஹார்டா இருக்கும். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா நம்ம சோறு அப்படி கம்மியா, அரிசி வந்து விறவடுப்புல சமைக்கிறாங்க. நமக்கு வந்து சாப்பிடுறது சில பேர் சொல்லுவாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு வீணா போயிடும் அப்படிம்பாங்க. இங்க அப்படி கிடையாதுங்க. ஓகேனா, வீட்டுல அவங்க இந்த அம்மா தான் இந்த மீனை பொரிச்சாங்க பாத்தீங்க. அதனால கண்டிப்பா நம்ம நாவூர் ஆண்டவருக்கு வந்தீங்கன்னா ஒரு வாட்டி இங்க விசிட் பண்ணி பாருங்க. நான் இங்க சாப்பாடு வாங்கிட்டு நானும் அண்ணனும் சாப்பிட்டுட்டு வீடியோ எப்படின்னு போடுறோம், அதை பார்த்து தான் வீடியோ முடியும். வாங்க வீடியோல போவோம். ஐயா வணக்கம். வணக்கம். நேம் சொல்லுங்க. இது தயிர் சாதம் வாங்கிட்டு. இல்ல, உங்க பேரு? என் பேரு குமார். என்ன, எங்க இருந்து வரீங்க? எந்த ஏரியா? தட்டு வண்டி ஓட்டுறேன், நெல்லு கடத்துல. நம்ம வந்து தட்டு வண்டி ஓட்டுறதுனால நம்ம சாப்பாடு வாங்கும் போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி ஹோட்டலாம் போக முடியாது. எங்க டேஸ்ட் இருக்கோ அங்கதான் வரும். ஓகேவா? இன்னைக்குமே வீட்டுல நம்ம சமைக்கிறாங்களா? ஹோட்டல்ல போய் தங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வீணா போய் சொல்ல மாட்டாங்களா? வெளியூர்ல வேலை செஞ்சா கொண்டாடலாம், ஏமா ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க உடம்பு வீணா போயிடும், வீட்டுல சாப்பிடுவாங்களா? அந்த மாதிரி இந்த இடத்துல அவங்களே செஞ்சு சமைச்சு குடுக்குறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அது இல்லாம நம்ம குக்கர் காலம் வந்துச்சு. இப்போ சோறுலாம் ஆக்குறாங்கல்ல, குக்கர்ல ஆக்குனா நமக்கு வந்து உடம்புக்கு கெடுதி மொத்தமா இருக்கும். இங்க சாப்பாடு நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க, ஆக்சுவலா வந்து விறவடுப்புல சமைக்கிறாங்க. அப்ப சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சு? சாப்பிடும் போது நல்லா இருக்குது சாப்பாடு, எந்த குறையும் கிடையாது. ரேட்டும் கம்மியா இருக்கு. என்ன வாங்கிருக்கீங்க நீங்க? இப்ப வந்து தயிர் சாதம் வாங்கிட்டு போறேன். தயிர் சாதம் எவ்வளவு? தயிர் சாதம் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம். 50 ரூபாய்க்கு நம்ம ஒரு வயிறு நிறைய சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு இருக்கு. வேற என்னென்ன சாப்பிட்டுருக்கீங்க இங்க வாங்கி? தயிர் சாதம் வாங்கி இன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிட்டுங்க, மீன் சாப்பாடு சாப்பிட்டு. மீன் சாப்பிடும் போது ஒரு மீனை ஒரு கொடுக்குறாங்க. அந்த காலத்துல 60 ரூபா மீன் விற்கிறதுலாம் செம்ம டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கு. ஒரு உங்க வீட்டுல சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதா? நம்ம வீட்டுல சாப்பிட்ட மாதிரி ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் இங்க வாங்க. தட்டுவண்டி உள்ளவங்க எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் வர சொல்றோம். ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்க நேம் சொல்லுங்க. ஐயா செந்தில்நாதன். ஆண்டவர் மெஸ் வந்துறீங்க. அசைவம்னா சைவம். ஓகே. எப்படிண்ணா இருக்கு சாப்பாடு? சாப்பாடு ரேட்லாம் எப்படி இருக்கு? ரேட்டு கம்மி.
ரொம்ப கம்மி. நான் வந்து ஆசாரி வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து இதுதான் போதுமானது. பெஸ்டா இருக்கு. வயிறு ஃபுல்லாக இருக்கு, நார்மலாக இருக்கும். ஒன்று வாங்கினா கரெக்டாக இருக்கு. நான் ஒன்று ரேட்டு வந்து கம்மி கிடைக்கும். ரேட்டு எவ்வளோ 50 ரூபா 50 ரூபா. நல்லா டேஸ்டா இருக்கு. முருங்கைக்காயோட கூப்பிட்டு இருக்கா. சரி ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. தொடர்ந்து வாங்க. சரி, இது வீட்லயே செய்யறாங்களா அவங்க, அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? சில பேர் சொல்லுவாங்க வீட்டுல செய்யறேன்னு சொல்லி இருக்காது. நான் கண்ணுக்கு நேரா பார்த்தேன். அதே மாதிரி விறகு அடுப்புலயே செய்யறாங்க. கேஸ் யூஸ் பண்ணவே இல்லை. நான் உள்ள பார்த்துட்டேன். ரைஸ்லாம் அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அதை பத்தி 2 வார்த்தை. இந்த காலகட்டம் இயற்கையா சமைக்கிறாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு வீணா போயிடும். அப்படி கிடையாது. அஜினமோட்டானா இங்க கிடையாது. இங்க வந்து இயற்கையா சமைக்கிறாங்க. விறகு வச்சு சமைக்கிறாங்க. மசாலா அவங்க அரைச்சு பண்றாங்க. அதனால எங்களுக்கு கரெக்டா இருக்கு. டேஸ்ட் பக்கா இருக்கு. ரொம்ப நன்றி. சொல்லுங்க. ஜெயராமன். என்ன ஊர் சார் நீங்க? நாகூர்ல எங்க? இங்க சிவகங்கை வடக்கு மடவளம். என்ன ஒர்க் பண்றீங்க? பழக்கடை வச்சிருக்கோம். பழக்கடை வச்சிருக்கீங்க. பழக்கடையில நிறைய பேர் வேலை செய்வாங்களா? இல்ல நான் போட்டி தான் ஓனர். நீங்க ஒண்டி தான் ஓனரா? சூப்பர். சரி, நம்ம ஆண்டவர் மியூசிக் வந்திருக்கீங்க. என்ன சாப்பிட வந்தீங்களா? பார்சல் தான். என்ன பார்சல்? சாப்பாடு மீன் சாப்பாடு. எப்படி சார் இருக்கு? டேஸ்ட் அருமையா இருக்கு. இவங்களே சமைக்கிறாங்க. கேஸ் யூஸ் பண்ணாம பண்றாங்க. நல்லா இருக்கு. வேற என்னென்ன சாப்பிட்டுருக்கீங்க? இல்ல இல்லைங்க, மீன் தான். மீன் குழம்பு, மீன் சூப்பரா இருக்கும். பிரியாணி சாப்பிட்டீங்களா? பிரியாணி சாப்பிட்டது இல்ல, மீன் குழம்பு தான். மீன் குழம்பு தான். இன்னைக்கு காலாங்கத்தாமா? அப்படி தெரியல, தெரியும். சூப்பர். சின்ன காலாங்கத்தான் சாப்பிடுங்க. சரி ஓகே, நன்றி. இப்போ நம்ம வந்து ஹோட்டல்ல பார்த்தோம். அடுத்து வந்து ஏகே கார் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிங்கர் பண்ற வச்சுங்க. டிங்கர் சொல்ல முடியாது, வண்டிக்கு தேவையான அனைத்து ஒர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. எப்படின்னா, உங்களால வர முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், சரிதான். ஒரு ஒரு இடிச்சுட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை அடிச்சு இதை அடிச்சு, இல்லை வண்டி ஃபால்ட் அடிச்சு, இல்லை அடிச்சு பெயிண்டிங் பண்ணி அது பண்ணி எப்படி இருந்தாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூப்பராக பண்ணி கொடுக்குற ஒரே அசோக் என்ன பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. அதை பண்ற சூப்பராக இருக்கும். அவங்க வந்து பாலிசிங் பண்றதெல்லாம் வேற லெவல் வச்சிருக்காங்க. நான் மெக்கானிக் ஒர்க்கும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏ டு Z எல்லாமே இருக்குது. வெளியூர்ல இருந்து ஏகப்பட்ட வண்டிகள் இங்கே வந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து ஃபேஸ்புக் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபேஸ்புக்ல பார்த்தா நிறைய பேர் இங்கே வராங்க. ஒரு யூடியூப் கண்டென்ட் கூட அவர் வேற பண்ணிட்டு இருப்பாரு. அவர் யூடியூப் சேனலும் வந்து சூப்பரான ஒரு யூடியூப் சேனல், அசோக் சேனல். எப்படி சொல்ல வரேன்னா, நான் வந்து 200 சம்திங், நான் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ல இருந்தேன். அண்ணன் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ல இருந்தாரு. அது ஆண்டவர்னு கடை பேரும் வச்சிருக்காரு. ஓகேவா? அதுல வந்து ஆண்டவர் மேல வந்து தரகா மேல ரொம்ப ஒரு பக்தியான ஒரு மனிதன் சொல்லலாம் அசோகனை சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க ஒரு வாட்டி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்களே வந்து ஒரு கஸ்டமர் உடனே வண்டி எடுத்து வந்துருவீங்க, வண்டியை விட்டுட்டே போயிருவீங்க. பக்கா வேலை பார்த்துருக்கோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அசோகனை வந்து இங்க ஆட்டோ நம்ம ஆட்டோ ஒர்க் இங்கே தான் பண்ண போறோம். நம்ம எல்லா ஒர்க்குமே இங்க பக்காவா இருக்கும். நீங்க வந்து யோசனையே பண்ண வேணாம், ஒரே ஒரு கால் பண்ணி நம்பர் போடுறேன், கால் பண்ணீங்கன்னா சிறப்பாக பண்ணி கொடுக்குவாங்க. இந்த அசோகன் நீங்க என்ன வண்டி நான் பாக்குறீங்க? நம்ம வண்டிங்கிறது வந்து வந்து 2 வண்டி வேலை பார்க்கல. அதுதான் கேட்குறேன். ஃப்ளைட்டு, ட்ரெயின், அதான் எல்லா வண்டியும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்ல இருந்து, டாடா ஏஸ்ல இருந்து, தோஸ்ல இருந்து, பொலிரோல இருந்து, ஜேசிபில இருந்து எல்லாம் A to Z எல்லாமே பண்றோம். எல்லா டிங்கரிங் வேலை. அதே மாதிரி எல்லா வண்டிக்கும் ஓல்டு ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம வாங்கி கொடுக்குறோம். பாடி லைனாக இருந்தாலும் சரி, மெக்கானிக் லைனாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட எங்கேயும் ட்ரை பண்ணி ஜாமான் கிடைக்கலாம்னு நம்ம ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ஜாமான் நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஒர்க்ல இருந்து, பேட்ச் ஒர்க்ல இருந்து, நிறைய நம்மளுக்கு காரைக்கால் இருந்து வண்டி நிறைய உங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு வண்டி வந்து நம்ம கிட்ட கஸ்டமரே வர மாட்டாங்க. உங்களுக்கு பிஸியா இருக்கிற எல்லாம் வந்து வண்டி வேலை பார்க்கறதுக்கு டைமிங் வந்து பண்ண முடியாது. ஒரு ஃபோன் பண்ணி நீங்களே எடுத்து நம்மளே கொடுத்துருங்க, நீங்களே ஒப்படைச்சு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா என்ன ஊருன்னு கேட்டீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வந்துருக்கு. நம்மளோட ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு, நம்மளோட வீடியோ எல்லாம் பார்த்து, அவங்க நம்மளோட வேலை இப்படிதான் பண்ணுன்றத அவங்களே ஒரு டிசைட் பண்ணிட்டு, அவங்களாம் வரவே இல்லை. நம்ம எல்லா ஒர்க்கும் மெக்கானிக் ஒர்க்ல இருந்து டிங்கரிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பெயிண்டிங் அடுத்தது பண்ண போறோம். அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாடி பாலிஷ், பாலிஷ் எல்லாமே A to Z எல்லாமே டெலிவரி. அவங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு மெயின் வந்து நம்பிக்கை உங்கள்கிட்ட போனால் அது கரெக்டாக இருக்கும்ன்றத அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு வந்து முக்கியம். அதனால 250-300 கிலோமீட்டர்லேருந்து வந்த நம்பிக்கையை நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இன்னொரு சின்ன ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, கன்ஃபார்ம் தெரியும். சப்போஸ் நம்ம லொக்கேஷன் நம்ம கொடுத்துட்டோம், சாப்பாடு கடைக்கு நம்ம கொடுத்துட்டாங்க, இங்கேயே கொடுத்துட்டோம். வர வழியில ஓகேவா, புத்தான் சொல்ல போனா சம்திங் இப்படியே கேட்கிறேன், ஒரு மாயார் இருக்கு, மாயாரத்துல காரைக்கு வந்துட்டு இருக்காங்க, இல்ல நாவு தராக வந்துட்டு இருக்காங்க, ஏதோ நான் பண்ண வந்துட்டு இருக்காங்க. வர வழியில ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு, மெக்கானிக்கு கிடைக்காத சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணா, நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணா நம்ம வந்து நேரா போய் அட்டெண்ட் பண்றதை விட அந்த லொக்கேஷன்ல உள்ள மெக்கானிக் யாருன்னு நம்ம அதை கான்டாக்ட் பண்ணி அந்த ஃபால்ட் என்னன்னு நம்ம அங்கே அங்கேருந்து நீங்க வர சொல்றதுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கே முடியாத பட்சத்தில் நம்ம இங்கே இங்கேருந்து நம்ம போகலாம்.
ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே எல்லா இடத்துலையும் மெக்கானிக் நிறைய இருக்காங்க. அதனால நம்ம வந்து அவ்வளோ தூரம் நான் தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது, நாங்கள் தான் போகணுன்ற அவசியம் இல்லை. பக்கமாக தான் போயிடலாம். ஆமாம், அவங்களுக்கு என்ன அந்த அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண முடியும், அவங்க எங்கே இருந்தாலும் சரி. உங்கள் யூடியூப் நேம் சொல்லுங்க. என்னோட யூடியூப் சேனல் நாகூர் அசோக்னு ஒன்று வச்சிருக்கேன். ஏகே காத்தா ரசிக்கிறேன்னு சொல்லும் போது வேற மாதிரி சொல்லுங்க. நாகூர் அசோக்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். அதில் என்ன கண்டென்ட்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷ் சம்மந்தப்பட்டதான். ஃபிஷ் அண்ணன் அப்டேட் ரேட்டு, இன்னைக்கு மார்க்கெட்டில் எங்கே போனால் ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும், ரேட்டு எவ்வளோ ரேட்டு அதை போடுவோம். அடுத்தது நம்ம வந்து குக்கிங் வீடியோ போட்டுருக்கோம். அப்புறம் இன்னொன்று ஏகே கார்ட் ஆர்ட்ஸ்னு குக்கிங் வீடியோக்கு வந்து அது நேம் என்ன? அது சேம் தான். இன்னொன்று வந்து ஏகே கார்ட் ஆர்ட்ஸில் வந்து ஃபேஸ்புக் பேஜஸில் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அதுலேயும் வந்து நம்ம அதே ஐடியிலேயே வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் நம்ம போடுறோம். நம்மளோட ப்ராஃபிட்டோ அப்படின்னு இல்லை. நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன், இது பிடிச்சிருந்தா இதை மாதிரி நீங்களும் பாருங்கள், இல்லை என்கிட்ட வரனாலும் வாங்க, இல்லை வண்டினா இப்படி தான் நீங்கள் பார்த்து வண்டி வாங்குறப்ப இப்படி வாங்கணும். வண்டியில வந்து மெயின் என்னென்ன எங்கெங்க ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம சொல்றது, இந்த மாதிரி மக்களுக்கு யூஸ்ஃபுல். ஒரு நாள் நான் ஒரு வண்டி வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா அது வந்து சேஸ் ப்ராப்ளம் போய் ஃபால்ட் ஆயிடுச்சு. இன்னொரு வண்டி இண்டிகோ வாங்கும்போது அண்ணன் எடுத்தாங்க. அது ஃபைட்டிங்ல சுத்தரும் போது சுற்றி காமிச்சாரு, எதுவுமே இல்லைன்னாரு. அந்த மாதிரி சேஸ் ப்ராப்ளம் எனக்கு வந்தது. அதுதான் சொல்றேன், நம்ம வந்து செக் பண்ணி இது வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா ஒன்று நம்ம சில பேர் வருமானம் பண்ணுறாங்க, நம்ம அப்படி கிடையாது. நம்மளோட இது வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ. அதனால இப்போ நம்ம மீன் அப்டேட் பண்ணுறோம்ல, இது ரேட்டு, இந்த மீனை பற்றி எப்படி வாங்குறது, ஏமாற்றி விற்பாங்க சில பேர். வீணாக போன மீன்னா அந்த மீன் தான் இப்படின்னா இருக்கும் அப்படின்றது காமிக்கிறது, மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ. பட் அவங்க வாங்குறப்ப சேஃபாக பண்ணுங்க. சரி, ஒரு போட்டு என்ன ஒன்றா வச்சு போகிறோம். வாங்க, எப்போ வாங்க போய் ஒரு நாள் சாப்பிட்டு வந்துடுவோம். கடலே சமைச்சு அங்கே அது ஒரு லெவலாக வீடியோ பண்ணுவோம். நம்ம எல்லாம் ஒரு ஜாயிண்டாக போயிட்டு போனோம். ஓகே, ரொம்ப சாப்பிட்றோம். ரொம்ப நன்றி. நான் சாப்பிடுவோம், அதையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே ஓகே. 80 ரூபாய்க்கு முட்டை வச்சு கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து மீன் காணாங்கத்த மீன் ரொம்ப பிடிக்கும். காணாங்கத்த மீன் கொடுங்க 3 சாப்பாடு சொல்லிட்டு அதுவும் 50 பீஸ் தான் வாங்கினேன். பட் என் பையன் பார்த்துட்டு முட்டையை பார்த்து பிரியாணி மாரி சொல்லிட்டு குஸ்கா வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோ நைஸாக குஸ்கா சூப்பராக இருக்குது. ஆமாம், பொடி அரிசி அதாங்க மெயின், ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. முட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. நமக்கு வந்து மீன் சாப்பிடுறோம். மீன் சாப்பிட பிரியாணி எங்க இந்த பீடி இருக்கு, கண்ணாடி போடுறோம், கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டோம்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது. இதுதான் மீன் சாப்பிட பார்த்துருக்கீங்க. நல்லா க்ளோஸ் காண்பா. தண்ணி வேணுமே இருக்கா? தண்ணி இருக்கு. ஐயா, சாப்பாடு எப்படி இருக்குது? குழம்பு தேனு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு குழம்ப பார்த்த உடனே? அவ்வளோ எனக்கு ஒன்றே சாப்பிடணும் போல தோணுது. இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சதே இல்லை வாழ்க்கையில். உண்மையிலே சொல்கிறேன், மீன் குழம்புனா சொல்லுவாங்க, அந்த கை பக்குவம் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வரும் சொல்லிட்டு. எப்படி இருக்கு? ஒரு வாய் சாப்பிட்டு சொல்லுங்க தாத்தா. நான் தான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். டெய்லி சாப்பிடுறீங்க? இன்னைக்கு டெய்லி சாப்பிடுறத எப்படி இருக்குன்னு கேட்டா, எப்படி இருக்கு? வீட்டுல வந்து ஒய்ஃபு நமக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது வேற பிரச்சனை. ஹோட்டல் சாப்பாடுங்கும் போது ஹோட்டல்ல வந்து லேடிஸே செஞ்சு உணவு அரைச்சி மசாலா பண்ணி சாப்பிடுறது அது வேற. அந்த டேஸ்ட் வேற, இந்த டேஸ்ட் வேற. அது இதே கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஒரே ஒரு வேற சொல்லலையா? வேற ஒன்றும் கிடையாது. வீட்டில் உதவாங்க ஆகும்போது நல்லா இருக்கு. எப்படி பாருங்க குஸ்கா டேஸ்ட்டாக இருக்கா? ஆனியனாக இருக்கா? ஃபஸ்ட் நான் வாங்கினேன் மீன் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக காணாங்கத்தா மீன் சொல்லிட்டு குட்டி மீன் கூட சொன்னாங்க, பெருசாக தான் இருக்குது. காணாங்கத்தானே எனக்கு உசுருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு நான் வந்து எல்லாம் பிச்சு சாப்பிடுவேன். நான் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி மீனை வந்து செலக்ட் பண்ணி அது வாங்குற விஷயம் இருக்குது. நல்ல மீன், கெட்ட மீன் இருக்குது. இது அருமையாக இருக்குது. நம்ம குழம்பு ரொம்ப இருக்கா? அப்பளம் வருது பாருங்க, சூப்பர். அப்பளம் சைவ சாப்பாடு மட்டும் தான் உங்களுக்காக தான் கொடுத்துருக்கு. எனக்காக கொடுத்து எல்லாம் 50 ரூபா 50 ரூபாய்க்கு அப்பளம். இதான் மீன் குழம்பா இங்க இருக்குதுன்னா? ஆக்கே போடுங்க. கிட்ட வந்துடு.
ஆஹா, காரைக்காலில் சுற்றி வந்தால் கூட இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காது. உண்மையே தான். நல்லா க்ளோஸ் பண்ணுங்க. அரிசி பாருங்க, செம்ம குவாலிட்டிங்க அரிசி. எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி அரிசி நான் சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கு. ஆஹா, நம்ம டேஸ்ட். இது என்னன்னா அவருக்கு மாற்றி மாற்றி அடிச்சிட போகிற அண்ணன் வந்து பயந்து அப்படியே சைடில் விட்டுருவாரு. ரசம் இருக்கு. ஓகேவா? இது எனக்கு தானே. ஆமாம், பீட்ரூட்டு உடம்புக்கு எவ்வளோ ஒரு ஹெல்த்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டு, ஒரு மீன், ஒரு முட்டு குழம்பு மாதிரி மீன் குழம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது எப்படியும் ஒரு 150 ரூபா 180 ரூபாய்க்கு உள்ள அசல் உள்ள சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? நாகூருக்கு சைடு வந்துட்டீங்கன்னாலே ஆண்டவர் மிஸ் போங்க. பாலம் தாண்டின ஒன்று நாகூர் பாலம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அது பக்கத்துலேயே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து அதை விட்டுரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அங்கே நீங்கள் சாப்பிட்ணுன்னா கூட வாங்கி விலகாட போயிட்டு ஒரு ஃபேமிலியாக நிறைய பேர் நானும் போனால் சில பேர் ஹோட்டலில் சாப்பிட்றது ஃபீல் பண்ணுவாங்க. வாங்கிட்டு போயிருந்த இயற்கையில் கொஞ்சம் சாப்பிட்றது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து இப்படி ஒர்க்குக்கு வந்தோம், அப்படியே அண்ணன் கூட அப்படியே சாப்பிட்டு அப்படி வீடியோ பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். ஏன்னா எப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னா நான் நல்லா இருக்குன்றேன். ஏதோ குறை இருக்குன்னா கண்டிப்பாக குறை இருக்குன்றேன். நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு குறைய நீங்கள் ரெண்டே பிடிக்க முடியாது. 100%. அது க்ளோஸ் பண்ணியா குழம்பு க்ளோஸ் பண்ணி இந்த மீன் குழம்புங்கிறது வந்து அப்படியே வீட்டில் செஞ்ச ஒரு டேஸ்ட்டு கிடைக்குது. மீன் குழம்புலேயே ஒரு மீன் இருக்கு. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. இந்த லேண்ட்மார்க் அட்ரஸ் அந்த விஷயங்களை வந்து அண்ணன் லைட்டாக சொல்லுவாங்க. சொல்லுங்க, அந்த பாலம் தாண்டி அட்ரஸ் எப்படிங்க? பாலம் தாண்டி வந்தோன்னா தேரடி, அதாவது காரைக்காலேருந்து வரும்போது செக் போஸ்ட் தாண்டி காரைக்காலேருந்து வரும்போது பாலம் தாண்டோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தேர் இருக்கும். நாகூர் கழிச்சு தேர், தேரை தாண்டோன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. கண்டிப்பாக இங்கேருந்து தர்கா நாம தர்காவை தாண்டணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கும்பகோணம் பேங்க் பக்கத்தில், கும்பகோணம் கூட்டுறவு பேங்க் பக்கத்தில். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோட சந்திப்போம். அசோகனகுல போட்டில் போய் சாப்பிட்டு மீன் பெரிய அப்போ சொல்லியிருந்தாரு என்கிட்ட பெரிய மீன் ஒன்று பிடிச்சி தரேன், அங்கேயே சமைச்சு சாப்பிட சொல்லிட்டு நம்ம தான் டைம் எல்லாம் பிடிச்சி அன்னைக்கு வந்து பிஸி ஆகிட்ட போல ஒர்க்கில். ஒரு நாள் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுற முக்கியம், லைக் பண்ணுற முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ போய் நீங்கள் வேறு கடையில் போய் சாப்பிடுங்க, விசிட் பண்ணுங்க அப்படிங்கிற வீடியோ. ஓகே பாய். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.